வெல்கம் டு வெல்விஷர் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீப்பெரு பொது வகுத்தி. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து எல்சிஎம் பார்த்த மாதிரி இந்த கிளாஸ்ல வந்து ஹெச்சிசிஎஃப் பார்க்கலாம். ஓகேவா? மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னா என்னன்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர். அதாவது ஒரு சில இடத்துல ஜிசிடின்னு கொடுப்பாங்க, ஒரு சில இடத்துல ஹெச்சிசிஎஃப் கொடுப்பாங்க. ஹெச்சிசிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? இப்போ எல்சிஎம்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்த மாதிரி இதுலேயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ஏதோ ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? 6ம் 18ம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதில் பார்த்தோம்னா அதில் என்ன இருந்துச்சு? மல்டிபிள்ஸ்னால் நம்ம கவுண்ட் பண்ணிகிட்டே போகிறது. சரிங்களா? இதில் டிவிசர் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு நம்பரோட டிவிசர்ஸ் கண்டுபிடிச்சி அதில் கிரேட்டஸ்ட் எதுவோ அதை எடுக்கணும். அதுதான் என்னது? ஹெச்சிசிஎஃப். இப்போது 6 எடுத்துக்கோங்க. 6 வந்து 1ஆலையும் டிவிசிபிள் ஆகும், 2ஆலையும் டிவிசிபிள் ஆகும், 3ஆலையும் டிவிசிபிள் ஆகும், 4ஆல் ஆகாது, தென் 5ஆலையும் ஆகாது, தென் 6ஆல் ஆகும். அப்போது 6ஓட டிவிசிபிள்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா 1, 2, 3, 6. அதே மாதிரி 18க்கு எடுத்தோம் அப்படின்னா 18 கண்டிப்பாக 1ஆல் டிவிசிபிள் ஆகும், 2ஆலையும் ஆகும், 3ஆலையும் ஆகும், தென் 4ஆல் ஆகுமா? ஆகாது. 5ஆல் ஆகுமா? ஆகாது. 6ஆல் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். தென் 7 ஆகாது, 8 கண்டிப்பாக ஆகாது, 9 ஆகும், தென் 10 ஆகாது. அதுக்கு மேலே எதுவுமே ஆகாது. ஓகேவா? இப்போ 6ஓட டிவிஷன்ஸையும் 18ஓட டிவிசிபிளையும் ரெண்டுமே கம்பேர் பண்ணுங்க. இதில் 1, 2, 3, 6, தென் இதில் 1, 2, 3, 6, 9 வரைக்கும் இருக்குது. இந்த ரெண்டுலேயும் காமனான டிவிசிபிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே 6 தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட், இங்கேயும் 6 தான் லார்ஜஸ்ட். காமன் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 6, இங்கேயும் 1, 2, 3, 6 காமனாக இருக்குது. இருக்கிறதுலே ஹையஸ்ட், அதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் என்னவோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 6க்கும் 18க்கும் ஹெச்சிசிஎஃப் என்னது? காமனாக இருக்கிற ஹையஸ்ட் வந்து 6 தான். ஓகேவா? அப்போ 6க்கும் 18க்கும் ஹையஸ்ட் ஹெச்சிசிஎஃப் என்னது? 6 தான். ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்து என்னன்னா இது எப்படி பேசிக் மெத்தடில் நம்ம எல்லாரும் நார்மலாக எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம், 6 and 18. இந்த ரெண்டுக்கும் காமனான டிவிசிபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆல் கண்டிப்பாக ஆகும், 3ஆலையும் கண்டிப்பாக ஆகும். நம்ம டேரெக்டாக 6 எடுத்துக்கலாம். 6 எடுத்திங்கன்னா 6 இதில் 1 டைம் இருக்குது, தென் 18ல் 3 டைம்ஸ் இருக்குது. எல்சிஎம்முக்கும் ஹெச்சிசிஎஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம்க்கு வந்து லாஸ்ட்டில் 1, 1 வர வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் ஹெச்சிசிஎஃப்பில் அப்படி இல்லை, ரெண்டுக்குமே காமனான டிவிசிபிள் இல்லைன்னா அதோட ஸ்டெப்பில் முடிச்சிடணும். அப்போ இதுக்கோட எல்சிஎம் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போக வேண்டியிருக்கும். ஹெச்சிசிஎஃப்னு பார்த்தீங்கன்னா 6ஓட ஸ்டாப் ஆகிடும். அதனால் 6க்கும் 18க்கும் ஹெச்சிசிஎஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 தான். ஓகேவா? தென் அதே சமயம் இப்போ பாருங்கள் 8, 16, 20 இதுக்கு காமனாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈஸியாக 2 பண்ணிக்கலாம். 2 4 டைம்ஸ் இருக்குது, 8 டைம்ஸ் இருக்குது, தென் 20ல் 2 வந்து 10 டைம்ஸ் இருக்குது. தென் இதுக்கு எல்லாமே காமனான டிவிசிபிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2ஆல் கண்டிப்பாக ஆகும். 2 வந்து 4ல் 2 டைம்ஸ் இருக்குது, 8ல் 4 டைம்ஸ் இருக்குது, 10ல் 5 டைம்ஸ் இருக்குது. தென் இதுக்கெல்லாம் காமனான டிவிசிபிள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கு 4க்கு கண்டிப்பாக இருக்குது, ஆனால் 5க்கு இல்லை. அதனால இதோட ஸ்டெப்போட முடிச்சுக்கலாம். அப்போ தென் இதோட ஹெச்சிசிஎஃப் பார்க்கும்போது 2 × 2 என்ன வரும்? 4 தான் இதோட ஹெச்சிசிஎஃப். ஓகேவா? தென் 36 and 72 உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும் ஏதால போகும் அப்படின்னு. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் பண்ணலாம், இல்லை ரெண்டு நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சும் பண்ணலாம். ஓகேவா? இப்போ எப்படி இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. 72 and 36 இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? 36. 36 வச்சு பார்க்கலாம், கண்டிப்பாக ஆகும். அப்போ 36 டேரெக்டாகவே எடுக்கும்போது 36ல் 1 டைம் இருக்குது, 72ல் 2 டைம்ஸ் இருக்குது. தென் அடுத்த ஸ்டெப் நம்ம ப்ரொசீட் பண்ண தேவையில்ல. அப்போ 36 தான் இதுக்கு ஹெச்சிசிஎஃப். ஹெச்சிசிஎஃப் எவ்வளோ? 36. ஓகேவா? தென் அதே மாதிரி 3 and 7 கொஞ்சம் பாருங்கள். இந்த ரெண்டுக்குமே காமனான டிவிசிபிள் இருக்கா? இல்லை. அப்படி பார்த்தோன்னே என்ன பண்ணுவீங்க? அப்போ ரெண்டுக்குமே காமனான டிவிசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டக்கூடாது. நம்ம பார்க்குறது என்னது? இது வந்து ப்ரைம் நம்பர். அப்போ என்ன பண்ணணும்? 3க்கும் 7க்கும் ஹெச்சிசிஎஃப் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 தான் அது கண்டிப்பாக டிவிசிபிளாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸாக இருந்தால் அதுக்கு ஹெச்சிசிஎஃப் வந்து 1. உங்களுக்கு ஒன்லைனர் கொஸ்டினில் கூட கேட்கலாம், ப்ரைம் நம்பர்ஸோட ஹெச்சிசிஎஃப் என்ன? 1. தென் அதே மாதிரி அடுத்த ஸ்டெப் 20, 25 இதுக்கு எப்படி இருக்கிறது பாருங்கள். இப்போ அதே மாதிரி தான் 2ஆல் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு போகும், 10 டைம்ஸ் இருக்குது. இதில்
இல்லை, அதனால 2 எடுக்க முடியாது. தென் 5 வச்சு பார்க்கலாமா? தென் 5 ஓகே. 4 டைம்ஸ் இருக்குது. 25ல் 5 டைம்ஸ் இருக்குது. தென் 4க்கும் 5க்கும் காமனான டிவிசர்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அதனால் ஹெச்சிசிஎஃப் என்ன? 5 தான் வரும். ஓகேவா? ஹெச்சிசிஎஃப் வந்து 5. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம். இதே பெரிய நம்பர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஓகேவா? பெரிய பெரிய நம்பர்களுக்கு எப்படி ஹெச்சிசிஎஃப் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்பர்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே யாரும் பதட்டம்லாம் பற்றக்கூடாது. எப்படிங்கிறத நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 நம்பர் இருக்குன்னா 2க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு ஹெச்சிசிஎஃப் என்ன வருங்கிறது ஒரு மெத்தட் உங்களுக்கு ஒன்று கிடச்சிடும். ஓகேவா? இப்போ 323க்கும் 289க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 289. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 வரும். பார்த்தீங்கன்னா 323 - 289 34. இப்போ இந்த 34 இதில் வந்து டிவிசிபிள் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 9 இருக்குது. 4க்கும் 9க்கும் கண்டிப்பாக 4ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர் எதுவுமே 9ல் கம்ப்ளீட் ஆகாது. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். 2ஆல் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 17 வரும். இப்போ 17 வச்சு இதில் டிவிசிபிள் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 7ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக 9ல் முடிய சான்சஸ் இருக்குது. அப்போ 17 இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 323 கண்டிப்பாக. இப்போ 17ஆல் வச்சு பார்க்கும்போது என்ன வரும் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் இருக்குது? இதில் கண்டிப்பாக 17 டைம்ஸ் இருக்குது. தென் இதுலேயும் என்ன வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 19 டைம் இருக்குது. ஓகேவா? தென் 17க்கும் 19க்கும் அடுத்த ஸ்டெப் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ நம்ம ஹெச்சிசிஎஃப் என்னது? 17 தான் ஹெச்சிசிஎஃப். ஓகேவா? தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 35க்கும் 49க்கும் நம்ம நார்மல் ஸ்டெப்பில் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி பண்ணனாலும் பண்ணிக்கலாம். 49லேருந்து 35 டிவைட் பண்ணணும், மைனஸ் பண்ணால் டிஃப்ரென்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 வரும். ஓகே, 14. இந்த 14 வந்து இதில் கண்டிப்பாக போகுமா பார்த்தீங்கன்னா 14ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர் எதுவுமே 5ல் கம்ப்ளீட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? ஃபேக்டரைஸ் பண்ணணும். பண்ணும்போது என்ன பண்ணும்? 7 கிடைக்கும். கண்டிப்பாக 7க்கும் 35க்கும் ரிலேஷன் பாருங்கள். போகுமானா கண்டிப்பாக போகும். அப்போ என்ன? 35 49 7 எடுத்து பார்க்கும்போது 5 டைம்ஸ் இருக்குது, இது 7 டைம்ஸ் இருக்குது. 5 to 7 காமனான டிவிசிபிள் இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் ஹெச்சிசிஎஃப் என்னது? 7 தான் ஹெச்சிசிஎஃப். ஓகே, ரொம்ப பெரிய நம்பராக இருக்குன்னு பார்த்த உடனே பயந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி பார்க்கணும். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போதே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரொசீட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ இதில் எது பெரிய நம்பர்னு சொல்லி ஃபஸ்ட் பார்க்கணும். கண்டிப்பாக 1271 தான் பெரிய நம்பர். தென் 1189. இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். 82. இந்த 82க்கும் 9க்கும் எதுவும் ரிலேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிவிஷன்ஸு கண்டிப்பாக போகாது. அதனால் என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப் நம்ம எப்போவுமே போகிற மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணணும். இது பண்ணும்போது 4 டைம்ஸ் இருக்கும். தென் 41 கண்டிப்பாக ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகும். 1189 தென் 41. இப்போ இதில் எத்தனை டைம் இருக்குது? தென் அதே மாதிரி 1 to 7 தென் இந்த ரெண்டுக்கும் ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்கும்போது எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து 29 டைம்ஸ் இருக்குது, இது 31 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் இல்லை ஹெச்சிசிஎஃப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கும் காமனான ஹெச்சிசிஎஃப் எதுவுமே இல்லை. அதனால் 41ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு ஹெச்சிசிஎஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீட் பண்ணவும் முடியும். ஆனால் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக நம்ம பண்ணுறோமோ அதில் தான் இருக்குது. ஒரு சிலருக்கு நமக்கு ஷார்ட்கட்ஸும் இருக்குது, ட்ரிக்ஸும் இருக்குது. அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ எல்சிஎம்மாக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இதுகளே பிக்கெஸ்ட் நம்பர் எதுவோ அதை எடுப்போம், அதில் எல்லாமே டிவிசிபிள் ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம். அப்படி ஆகணும்னா அதோட மடங்குகள் என்னவோ, அந்த பிக்கெஸ்ட் நம்பரோட மடங்குகள் என்னவோ அதை எடுத்து நம்ம டிவிசிபிள் பார்ப்போம். அதே மாதிரி ஹெச்சிசிஎஃப் என்ன? ஹெச்சிசிஎஃப் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி ஒரு மெத்தட் பண்ணலாம், இல்லை நார்மலாக நம்ம பண்ணுற மெத்தட்லேயே பண்ணிக்கலாம். சின்ன நம்பராக இருந்தால் நம்ம ஈஸியாக ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த பிக்கெஸ்ட் நம்பருக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி டிவிஷன்ஸ் கண்டுபிடிச்சி அதால் போகுமான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த ஸ்டெப் ஃபேக்டரைஸ் பண்ணி 2 ஸ்டெப்பில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா?
இவ்வளோ நேரமும் நம்ம எல்சிஎம் எப்படி பார்க்குறது ஹெச்சிஎஃப் பார்க்குறதுங்கிற ஐடியாஸ் எல்லாம் கிடச்சிருச்சு இல்லையா. இப்போ எப்படி இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இருக்கும்போது, அதாவது பின்னங்களாக இருக்கும்போது அதுக்கு எப்படி எல்சிஎம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேவா. இப்போது இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்சிஎம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு எல்சிஎம் அப்படி எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பகுதியில் என்ன இருக்குது, தொகுதியில் என்ன இருக்குது, ரெண்டையும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. தொகுதியெல்லாம் ஃபஸ்ட்டு தூரம் எடுத்துருங்க. ஓகேவா. அதாவது நியூமரேட்டரில் உள்ளதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுக்கணும், அப்புறம் டினாமினேட்டரில் இருக்கலாம் ஹெச்சிஎஃப் எடுக்கணும். ரெண்டையும் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர். ஓகேவா. எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர். தென் அதே மாதிரி தான் அப்போ கீழே உள்ளதில் என்ன எடுக்கணும், ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். ஓகேவா. டினாமினேட்டர் பார்த்துக்கோங்க. இங்கே எல்சிஎம் கேட்டாங்கன்னா எல்சிஎம் தான் மேலே வரணும். சப்போஸ் இப்போ ஹெச்சிஎஃப் இதே நம்பருக்கு கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதே மாதிரி தான் ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர். நியூமரேட்டருக்கு என்ன எடுக்கிறோமோ அதுதான் நமக்கு ஆன்சராகவும் கிடைக்கும். ஓகேவா. தென் எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். ஓகேவா. இதே ஸ்டெப் தான். ஓகேவா. என்ன கேட்குறாங்களோ அதோட ஃபார்மேஷன் தான் மேலே இருக்கும். நீங்கள் ஹெச்சிஎஃப் கேட்டால் ஹெச்சிஎஃப் தான் மேலே இருக்கணும், நீங்கள் எல்சிஎம் கேட்டால் எல்சிஎம் தான் மேலே இருக்கணும். சரி, ஓகே. இப்போ எல்சிஎம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் என்ன வருது, 2 இருக்குது, 8 இருக்குது, 4 இருக்குது. ஓகேவா. இப்போ 2, 8, 4 இந்த ரெண்டுக்கும் நம்ம எப்படி 3 நம்பருக்கு எல்சிஎம் எப்படி எடுப்போம், நம்ம நார்மலாக பார்த்தபடி 8லே கிரேட்டஸ்ட் நம்பர் 8 தான். இந்த 8 வந்து மற்ற 2 நம்பரில் டிவிசிபிள் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். 8 கண்டிப்பாக 2ஆல் டிவிசிபிள் ஆகும், தென் 4ஆலையும் ஆகும். அப்போ என்ன எல்சிஎம், 8 தான் எல்சிஎம். ஓகேவா. தென் ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். இப்போ டினாமினேட்டருக்கெல்லாம் ஹெச்சிஎஃப் எடுக்கணும். நார்மலாக பார்த்த மெத்தட் படி பார்த்தீங்க அப்படின்னா 359. அப்போ 3ஆல் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 1 டைம் இருக்குது, தென் 5 டைம்ஸ் இருக்குது, தென் 3 டைம்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் கிரேட்டஸ்ட் காமன் டிவிசிபிள் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை காமன் டிவிசிபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அப்போ 3யோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ ஹெச்சிஎஃப் என்னது, 3 தான். ஓகேவா. சிம்பிள் ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். இந்த பின்னங்கள் கொடுத்தோன்னே நம்ம எல்லாருமே ஒன் டைம் ஷாக் ஆகி அந்த இடத்துல உட்காந்துரும். அப்படிலாம் எதுவும் பண்ண வேண்டாம், பார்த்துட்டீங்கன்னா சிம்பிளான ஸ்டெப் தான். ஓகேவா. தென் ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டரில் என்னென்ன நம்பர் இருக்குது, 2 இருக்குது, 8 இருக்குது, 4 இருக்குது. தென் எதுக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கும்போது 1 டைம் இருக்குது, 4 டைம்ஸ் இருக்குது, தென் 2 டைம்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் காமனான டிவிசிபிள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அப்போ என்ன பண்ணணும், அதே ஸ்டெப்பில் ஸ்டாப் பண்ணலாம். அப்போ இதுக்கு ஹெச்சிஎஃப் என்ன வரும், 2 தான். சரி, ஓகே. அதே மாதிரி தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, 15 இருக்குது, 9 இருக்குது. இப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 15 தான். அந்த 15 வந்து 3ஆல் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். ஆனால் 9ஆல் ஆகுமானா இல்லை. நமக்கு ரெண்டுக்குமே டிவிசிபிள் ஆனால் தான் இது எல்சிஎமாக எடுக்க முடியும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இதோட மல்டிபிள்ஸ் என்ன, 30 எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான் 3ஆல் டிவிசிபிள் ஆகும், ஆனால் 9ஆல் டிவிசிபிள் ஆகும் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்க்கணும். அதுக்கு அடுத்த மல்டிபிள் என்னது, 45 3ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகும், 9ஆலையும் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். அப்போ இதோட எல்சிஎம் என்னது, 45 தான் எல்சிஎம். ஓகேவா. இந்த மாதிரி தான் எப்படி நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கிறது, இந்த பின்னங்களுக்கெல்லாம் எப்படி எல்சிஎம் எடுக்கிறதுங்கிறது இப்படி தான் இருக்குது. ஓகேவா. அடுத்து இந்த மாதிரி இதில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல எப்படி ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா. ஓகே. இந்த ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நம்பர் வந்து இந்த ரேஷியோவில் இருக்குது, ஹெச்சிஎஃப் வந்து இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்கலாம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இதுக்கெல்லாம் உள்ள ரிலேஷன்ஷிப் இதுதான். இப்போ N1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நம்பர், N2ங்கிறது அடுத்த நம்பர். இந்த ஹெச்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப். அப்போ எல்சிஎம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் நம்ம சொன்ன மாதிரி தான் ஹெச் இன்டு ஏ இன்டு டி. இப்போ எல்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச் இன்டு ஏ இன்டு டி. இதுக்கே ஹெச்சிஎஃப் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சோட ஸ்டாப் பண்ணிடுவோம் இல்லையா, ஏன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வராது. அப்போ என்ன வரும், ஹெச்சிஎஃப் வந்து ஹெச் தான், எல்சிஎம் வந்து ஹெச் இன்டு ஏ இன்டு பி. இப்போ சப்போஸ் ஒரு சம் மாடலில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் வந்து இந்த ரேஷியோவில் இருக்குது, ஏவும் பி, அதாவது 2 நம்பர் வந்து 2:3 அந்த ரேஷியோவில் இருக்குது. ஹெச்சிஎஃப் வந்து அதுக்கு வந்து 3ஆக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், அந்த நம்பர் N1 கண்டுபிடிங்க, N2 கண்டுபிடிங்கன்னா இப்போ பாருங்கள் 2 நம்பர் வந்து 2:3 அப்படிங்கிற டைப்பில் இருக்குது, அதோட ஹெச்சிஎஃப் வந்து 3ஆக இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் என்ன, N1 N2 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதே ஸ்டெப்பில் எழுதிக்கோங்க. என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிட்டு ஹெச்சிஎஃப் இருக்க இடத்துல 3 போடுங்க, தென் ஏ அண்ட் பி இருக்க இடத்துல 2, 3 போடுங்க. அப்போ அந்த நம்பர் என்ன,
இதையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் நம்பர் வரும். அதாவது n1 வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a இன்டு ஹெச், தென் n2 வேணும்னா b இன்டு ஹெச். இவ்வளோதான், சிம்பிள் மேட்டர். இப்போ 2 இன்டு 3 6 வரும், 3 இன்டு 3 9 வரும். இவ்வளோதான். அப்போ n1 என்னது 6, n2 வந்து 9. இவ்வளோதான், இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் -12 அண்ட் 18க்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ -12க்கும் 18க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மைனஸை இப்போ விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இருக்குது, இதில் 6 டைம்ஸ் இருக்குது, இதில் 4 டைம்ஸ் இருக்குது. ஏன்னா எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ 6க்கு 4க்கும் எல்லாரும் டிவிசிபிள் ஆகும், 2ஆல் கண்டிப்பாக ஆகும். 3 டைம்ஸ் இருக்குது, இதில் 2 டைம்ஸ் இருக்குது. தென் 3 எடுப்போம், 1 டைம்ஸ் இருக்கும், 2ஆல் 4ஆல் அதனால் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓகேவா? தென் 2ஆல் எடுப்போம், 1 1 வந்துருச்சு. ஓகேவா? நமக்கு வேணும் எல்சிஎம்னாலே 1 1 வந்துருச்சுனாலே அதோட ஸ்டாப் பண்ணிடும். தென் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். என்ன இருக்குது? 2 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 2. 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 3 12, 12 இன்ட்டு 2 24. இப்போ 24 தான் எல்சிஎம். ஓகேவா? ஆனால் பட் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது. அப்போ -24 எல்சிஎம்மா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இதில் தான் என்ன ஒன்லைனர் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் வந்துருச்சுனாலே அதுக்கு எல்சிஎம் கிடையாது. ஓகேவா? அதாவது நோ எல்சிஎம். ஓகேவா? நோ எல்சிஎம் ஃபார் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா? இதுதான். ஓகே, நெகட்டிவ் நம்பர்ஸ் கண்டிப்பாக நம்ம எல்சிஎம்ஸ் எடுக்க முடியாது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒன்லைனர் கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்சிஎம்முக்கு ஹெச்சிசிஎஃப்க்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு எல்சிஎம்முக்கு ஹெச்சிசிஎஃப்க்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் த பெஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்சிஎம் இஸ் கிரேட்டர் தென் ஹெச்சிசிஎஃப். தென் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஹெச்சிசிஎஃப் கிரேட்டர் தென் எல்சிஎம். தென் தேர்ட் ஒன் ஹெச்சிசிஎஃப் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எல்சிஎம்மா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தென் ஃபோர்த் ஒன் எல்சிஎம் ஈக்குவல் டு ஹெச்சிசிஎஃப். இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதில் எது கரெக்டான ஆப்ஷன், அதாவது ரொம்ப அக்யூரேட்டான ஆன்சர் எதுவோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். எல்லாருமே பார்த்தோம்னா இது லீஸ்ட்டு, இது ஹையஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹையஸ்ட்டு தானே, அப்போ அது தானே பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை செலக்ட் பண்ணிடுவோம். அப்படி எதுவுமே பண்ணிடக்கூடாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்சிஎம்ங்கிறது மல்டிபிள்ஸ், ஹெச்சிசிஎஃப்ங்கிறது டிவிஷன்ஸ். அப்போது டிவிசன்ஸ் பெருசாக இருக்குமா மல்டிபிள்ஸ் பெருசாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மல்டிபிள்ஸ் தான் பெருசாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்சிஎம் தான் பெருசாக இருக்கும். அப்படி தெரியாத பட்சத்தில் என்னென்னா ஏதோ ஒரு 2 நம்பர் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ 6ம் 18ம் நம்ம நார்மலாக எடுத்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் செட் பண்ணி பாருங்கள். எல்சிஎம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6ஆல் டேரெக்டாக எடுத்துக்கலாம். 1 டைம் இருக்குது, தென் 3 டைம் இருக்குது, தென் 3ஏ கண்டிப்பாக எடுக்கணும். அப்படி இருக்கும்போது 1 1 வந்துடும். அப்போ இதுக்கு எல்சிஎம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 18 எல்சிஎம். ஓகேவா? நார்மலாக ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் எடுப்போம், டிவிஷன் ஆகிடுச்சுன்னா அதுதான் எல்சிஎம். இப்போ ஹெச்சிசிஎஃப் இதே நம்பருக்கு எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், 6க்கும் 18க்கும் ஹெச்சிசிஎஃப் எடுக்கிறோம். 6ஆல் பார்க்கும்போது 1 டைம் இருக்குது, தென் 3 டைம் இருக்குது. அடுத்த ஸ்டெப் பண்ணக்கூடாது, ஏன்னா காமனான டிவிசிபிள் இல்லை. அப்போது 6ஓட ஸ்டாப் ஆகிடும். அப்போ ஹெச்சிசிஎஃப் என்னது 6. இப்போ எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் ரெண்டே கம்பேர் பண்ண பாருங்கள், எது பெருசாக இருக்குது, எல்சிஎம் தான் பெருசாக இருக்குது, ஹெச்சிசிஎஃப் சின்னதாக இருக்குது. ரெண்டு ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் நம்பராக இருக்கிற டைமில் தான் இருக்கும். ஈக்குவல் நம்பராக இருக்கிறதுக்கு எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் கேட்க மாட்டாங்க. இப்போ இதில் இருக்கலே கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு எல்சிஎம் இஸ் கிரேட்டர் தென் ஹெச்சிசிஎஃப். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகேவா? தேங்க்யூ. வீடியோஸ் பாருங்கள். வீடியோஸ் பார்த்து எதுவும் கமெண்ட்ஸ் டவுட்னா கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.